சட்டப்பேரவையில் அரசின் உரையை படிக்காமல் புறக்கணித்த ஆளுநர் RN ரவிக்கு சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அரசியல் அமைப்பையும் சட்டசபை மரபையும் மதிக்காத ஆளுநர் RN ரவியை குடியரசுத் தலைவர் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அதேவேளையில் ஆளுநர் ரவி மரபுகளை மீறவில்லை என்று பாஜக MLA-க்கள் தெரிவித்துள்ளனர். இவருடன் ஒப்புதல் பெற்ற பிறகுதான் அந்த ஆளுநர் உரை முடிவுக்கு வருகிறது. ஒப்புதல் பெற போகும்பொழுது இந்த பத்திகள் எனக்கு பிடிக்கவில்லை, இது ஒரு எதிரான சிந்தனை உருவாக்குகிறது, இதையெல்லாம் நான் படிக்க மாட்டேன் என்று கூறியிருக்கலாம். ஒப்புதல் அளித்த பிறகு இங்கே வந்து ஒரு நாடகம் அரங்கேற்றம் செய்கிறார். என்னவென்றால், இதையெல்லாம் என்னால் படிக்க முடியாது, என்னுடைய கான்சியஸ் வில் நாட் பர்மிட் என்கிறாரு. இது என்ன, இது அபத்தம். நான் மாண்புமிகு முதலமைச்சரிடம் கேட்பது, இந்த ஆளுநரை மாற்றும் வரை தெலுங்கானாவில் எப்படி ஆளுநர் உரை இல்லாமல் சட்டப்பேரவையை நடத்தினார்களோ அதே போன்று அடுத்த ஆண்டு இவர் நீடிப்பதற்கு வாய்ப்பில்லை, பிஜேபி அரசாங்கம் அமைவதற்கும் வாய்ப்பில்லை. முரண்பாடு எங்க ஆரம்பிக்கு? நல்லா புரிஞ்சுக்கணும். முரண்பாடு எங்க ஆரம்பிக்குன்னா, முழுக்க கேட்டுட்டாரு, உட்கார்ந்து முழுக்க கேட்டுட்டாரு. அப்போ சபாநாயகர் பேசுறத அவருடைய உதவியாளர்கிட்ட தமிழில் கேட்குறாரு, என்ன பேசுறாங்கன்னு கேட்குறாங்க. கேட்ட பிறகு இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் வந்தோன்னா சபாநாயகர் இதெல்லாம் பேசாமல் இருந்திருந்தா முழுசாக இருந்திருப்பாங்க. சபாநாயகர் இந்த வார்த்தையை பேசாமல் இருந்தால் ஆளுநர் முழுசாக இருந்திருப்பாங்க. அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது. பாசிசம் எப்பொழுதுமே யாருக்கு எதிராக பாய்கிறதோ அவர்களை தேசபக்தி அற்றவர்கள் என்று முத்திரை குத்துவது வழக்கம். ஹிட்லரும் கூட அப்படித்தான். ஜெர்மனியில் யூதர்களை பழிவாங்குவதற்கு முன்னால், பலி கொடுப்பதற்கு முன்னால் அவர்கள் தேசபக்தியற்றவர்கள் என்று முத்திரை குத்தினார். கோட்சேவும் அண்ணல் காந்தியடிகளை படுகொலை செய்கிற போது தேசபக்தி உணர்வால் தான் இந்த படுகொலை செய்கிறேன் என்று சொன்னார். தேசபக்தி என்கிற அந்த அளவுகோலை வைத்து தமிழர்கள் தேசபக்தி இல்லாதவர்கள் என்பதை போன்ற ஒரு சித்திரத்தை மேதகு ஆளுநர் அவர்கள் இன்று உருவாக்க முயற்சிப்பது அருவருப்பானது, கண்டனத்திற்குரியது. மரபுகளுக்கு மீறாகத்தான் அவர் தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகளாகவே அவர் விரும்பியதை பேசிக் கொண்டிருக்கிறார். மாநில சட்டப்பேரவையினுடைய நலன் குறித்தோ மாநிலத்தினுடைய மரபுகள் குறித்தோ அவர் கவலைப்படவில்லை. ஆகவே அவர் காந்தி தேசத்திற்கு இழிவு ஏற்படுத்தக்கூடிய முறையில்தான், மதச்சார்பின்மைக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய முறையில்தான் அவருடைய அணுகுமுறை பேச்சிருக்கிறது. அவர் தேசிய கீதம் வாசிப்பதற்கு முன்பாகவே சட்டமன்றத்தை விட்டு வெளியேறுகிறார். தொடர்ந்து இவ்வாறு தமிழ் மொழி கலாச்சாரம் பண்பாடுகளுக்கு எதிராக செயல்படுகின்ற ஆளுநர் இன்றைக்கு தேசிய கீதத்தை முதலிலே பாட வேண்டும் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு சட்டமன்ற மாண்புகளை அதே போல அரசமைப்பு சட்டத்தை எதிராக செயல்படுவது கண்டனத்துக்குரியது. ஆகவே ஆளுடைய செயல்பாடுகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இன்றைய ஆளுநர் உரையினுடைய தமிழாக்கத்தை நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் அவர்கள் வாசித்தார்கள். மிக சிறப்பான சாதனைகளை இந்த அரசு படைத்திருக்கிறது. குறிப்பாக ஒன்றிய அரசு கொண்டு வர இருக்கின்ற குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் என்று ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆளுநர் முழு உரையை வாசிக்காமல் சென்றதற்கு இதுவும் காரணமாக இருக்குமோ என்று எண்ண தோன்றுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.